ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு காய்கறி அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் முதலாவதாக தக்காளி பாருங்க. இந்த மாதிரி நல்லா தூக்கி பிடிச்சி கட்டும்போது தக்காளி செடி வந்து நிறையவே காய்க்கும். இந்த செடி வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இடையில வந்து மாவு பூச்சி தொந்தரவால் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வரக்கூடிய துளிர்கள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வரும். அதில் வந்து நல்லா அறுவடை எடுக்கலாம் நாம். இதுவே நம்ம நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் காயாக பறிச்சா கூட சீக்கிரமாக பழுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தக்காளி வந்து பழுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால நல்லா பழுத்துருக்கிறது மட்டும் பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நாட்டு தக்காளி. இது வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் செடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி. இது வந்து காஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அதோட அடிப்பகுதியிலேருந்து நிறைய செடி வந்து நிறைய கிளைகள் வந்து வந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம தூக்கி பிடிச்சி நல்லா ஹைட்டில் கட்டினோன்னா நிறைய அறுவடை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். இங்கே ஒரு வரி கத்திரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு வெள்ளை கத்திரி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு பச்சை கத்திரி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வரி கத்திரி. ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய்க்கு அடுத்ததாக தட்டைப்பயிர் அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிரை அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக அவரைக்காய் பறிக்க போகிறோம். அவரைக்காயில் வந்து இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிருதுங்கிறதால அறுவடை வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பூ புதுசாக வந்தால் தான் அடுத்தது காய் வரும். நிறைய பூக்களும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் காயும் இருக்குது. அதை மட்டும் இப்போ பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காயை அறுவடை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம போயிட்டு முருங்கைக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கைக்கு எட்ட தூரத்துலேயே ஒரு சில முருங்கைக்காய்கள் இருக்குது. இதை வந்து அடுத்த அறுவடையில் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைன்றப்ப வந்து பறிச்சிக்கலாம். ஏன்னா ஹைட்டில் இருக்கிறத வந்து இப்போ பெரிய கோலை வச்சு தான் பறிக்க முடியும். கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. நான் ஆல்ரெடி இங்கே ஒரு கோலை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ அதை வச்சு தான் பறிக்க போகிறேன். ஒரு கிளைய அப்படியே உடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய் இருந்தது அதில். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ முருங்கைக்காய் இப்போ அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய பூக்களையும் பறிச்சிருவோம். பாருங்கள், இங்கே தான் பாரிஜாத செடி இருக்குது. ரொம்பவே அழகான நல்ல அதிகமான மனம் வீசக்கூடிய ஒரு அழகான பூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மல்லிகைப்பூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய பழங்களையும் பறிச்சு போயிடுவோம். கொய்யாப்பழம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்போ பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய கலர் அப்படியே அழகாக வெளியில் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக விரிச்சி பூவையும் பறிச்சுட்டு போயிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலரை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக மிளகாய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பஜ்ஜி மிளகாய் இல்லை. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்குன்னு. இது முழுசாக வளரட்டும்னு விட்டுருக்கேன். லைட்டாக கலர் மாறும்போது நம்ம பறிச்சுப்போம். இதை இது ரொம்ப சின்ன சின்ன மிளகாய் இருந்தாலும் ரொம்பவே காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பூ பறிக்க போகிறோம். இன்னும் தோட்டத்தில் வந்து அரளிப்பூ, ரோஜா பூலாம் இன்னும் நம்ம பறிக்கல, அதை பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அரளிப்பூக்கள் அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ரோஜா பூ. அடுத்ததாக இந்த கலர் ரொம்பவே அழகான ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தனியாக ஒரு பூவாக வரும்போது நல்லா பெருசாக வந்தது. இப்போ வந்து 2-3 பூ இருந்தது, அதனால இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதோடைய முதல் பூவை பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் ரோஸ் செடி வெயிட் தாங்காம கீழே தொங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பூக்கள் இருக்கு நிறையவே. ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்பவே அட்டகாசமாக நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். பூக்களில் அரளி பூக்கள், ரோஜா, பாரிஜாதம், விரிச்சின்னு நிறைய பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பச்சை மிளகாய், தக்காளி, கொய்யாப்பழம், அவரைக்காய், தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலைன்னு நிறைய காய்கறிகளும் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.